குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 12:30 ஆகுது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் விளாக் தான் பார்க்க போகிறோம். லஞ்சு செஞ்சிட்ருக்கோம். என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உல வச்சாச்சுங்க. சாதம் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வந்து சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோங்க. சேனைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிங்க. கொஞ்சம் கல் உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் நானாக்கு லீவுங்கிறதுனால நான் மார்னிங் எழுந்திரிக்க மாட்டேன். டிஃபால்ட்டாக என்னோடய மைண்டில் இருக்க அலாரமும் சரி, என்னோடய மொபைல் அலாரம் சரி அன்றைக்கி மட்டும் அடிக்கவே அடிக்காதுங்க. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஆஃப்டர்நூன் விளாக் தான் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சேனைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. மறுபடியும் ஒரு 2, 3 டைம் அலசிக்கோங்க. ஏன்னா எப்படியும் 1, 2 தூசி இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? அதை அலசினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, சீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மசாலாவில் சேனைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் நிறைய சேர்த்து சேனைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இவ்வளோ பாசிப்பருப்பு, முருங்கைக்கீரை அலசி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு, இம்புட்டூண்டு சீரகங்க, அது நல்லா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் எப்போவும் அரிசி களைஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டோங்க. அதில் தான் குழம்பு, புளி ஊற வைக்கிறது இந்த மாதிரி சூப்புக்கெல்லாம் எடுத்துக்குவோம். இப்போது அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. குக்கரில் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லிட்டு வச்சு மூடி விசில் வச்சிடலாங்க. ஒரு 5 இல்லை 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் சூப் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்ச தண்ணி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மிச்ச கீரை ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை மறுபடியும் குக்கரில் அந்த தண்ணி, அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வரும்போது 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உப்பு, நல்லெண்ணெய், கொத்தமல்லி நல்லா சேர்த்து மறுபடியும் ஒரு கொதி வரும்போதுங்க ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் சூப் சூப்பராக இருக்குங்க. நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் இல்லைங்களா? அவங்கெல்லாம் படக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாதத்தில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இந்த ஸ்பெஷல் சுட சுட சாதம், சேனைக்கிழங்கு ஃப்ரை, பாவக்காய் ஃப்ரை இது அப்பாவுக்காக. முருங்கைக்கீரை சூப்புங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுங்க. இவ்வளோ பொறுமையாக ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நானா வயிற்றில் இருக்கும்போதெல்லாம் அம்மா எனக்கு இந்த சூப் அடிக்கடி வச்சு தருவாங்க. ப்ளட் சர்க்குலேஷன் அதிகமாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க எனக்கு. நீங்களும் இந்த சூப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. சூப் குடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணி குடிச்சிக்கோங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால் சாதத்தில் பறித்து கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு. நாளைக்கு பார்க்கலாம்.